ஹலோ கைஸ், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம தலைவர் விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆக போறாரு. இந்த பரபரப்புல வந்து மே 14 நம்ம சூர்யா அண்ணா ஒரு கம்பேக் திரைப்படம் கொடுக்க போறாரு. பல வருடமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த கம்பேக் இந்த வாட்டி கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னல் எனக்கு கிடைச்சிருக்கு. மே 14ஆம் தேதி கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதை மறந்துடாதீங்க நீங்க யாரும். நம்ம அண்ணன் ஜெய்ஸ்டாப்ல இந்த குஷியில வந்து மே 14 வரக்கூடிய கருப்பு திரைப்படத்தை மறந்துட்டீங்களோன்னு எனக்கு லைட்டாக தோணுச்சு. அதனால ஒரு ரிமைண்டர் மாதிரி பண்றேன். இந்த வாட்டி துண்டு தவறவே தவறாது. நான் கேரண்டியாக சொல்கிறேன். மே 14 கருப்பு திரைப்படம் சூர்யா சாருக்கு பல வருடமாக தேடிட்டு இருந்த அந்த ஒரு கம்பேக் திரைப்படமாக கருப்பு திரைப்படம் ஷோர் ஷாட்டாக இருக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எல்லாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாய் அபியங்கர் மியூசிக் என்னதான் வந்து டியூட் படத்தில் சிறப்பாக போட்டிருந்தாலும் இன்னமும் அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆஃப்டர் கருப்பு மூவி ரிலீஸ் அவரோட மியூசிக் வந்து வேற லெவலில் பேசப்படும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்று, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா கருப்பு திரைப்படத்தோட டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவரை ரொம்ப நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நல்லது தான். ஏன்னா வந்து படம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது என்னடா ஆர்ஜே பாலாஜி அவரை இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டாரா அப்படின்னு ஷாக்காகி வேற லெவலில் புகழ்ந்துட்டு வருவீங்க. வேணா பாருங்க, மே 14 முதல் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது. ஆர்ஜே பாலாஜி அவர் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு, அப்படியே செம பிரம்மாண்டமா இருக்கு, அப்படியே செம கோஸ் பம்ப்ஸ், என் தலைவன் பின்னிட்டான், சூர்யா சாரோட கம்பேக் போடு அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வெறியோட தேட்டர் விட்டு வெளியே வர போறாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து கருப்பு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்க போகுது. ஏன்னா பல வருஷமா வந்து தேடிட்டு இருந்த அந்த ஒரு கம்பேக் வெற்றி வந்து ஆர்ஜே பாலாஜி மூலமா கிடைச்சிருக்குன்ற போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும். நான் வந்து ரொம்ப பேசுகிறேன் நீங்கள் நினைக்கலாம். பட் மே 14ஆம் தேதி முதல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மே 14ஆம் தேதி கருப்பு 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 மிகப்பெரிய கம்பேக் சூர்யா சாருக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கிடையாது கிடையாது. ஓகே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு கம்பேக்கா இல்லை கருப்பு கோபேக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.